தமிழ்நாடு ஜோசப் விஜய் அவர்களுக்கு தான் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். என் ஊரை காப்பாற்றணும்னு உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் போத்துவாய் கிராமத்தில் இங்கே கல்குவாரிகள் உடைக்கப்படுகிறது. கல்குவாரிகள் எதுக்கு உடைக்கப்படுகிறதுனா, நாங்கள் சின்ன வயசுலேருந்தே உடைக்கப்படுகிறது. இப்போதைக்கும் நாங்கள் பெரியவன் ஆகிட்டோம். கண்டிப்பாக நாங்கள் கேட்டு தானே ஆகணும், கேட்போம். இப்போ என்னென்னா, இதில் நிறைய பாதிப்படையும். இங்கே பாருங்கள், மலையில் இருக்கிற தண்ணியெல்லாம் விவசாயிக்கு சேரும். அது வச்சு நாங்கள் ஒரு 3 மாதமோ 4 மாதமோ வச்சு பயிரிடுவோம். இப்போ இது உடைச்சிட்டிங்களா, அந்த தண்ணி எங்கே போகும்? இங்கே இந்த குட்டியிலே நிற்கும். அப்போ எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கடுத்தது இங்கே இருக்கிற மக்கள் உங்கள் ஊரான்னு நினச்சிட்டு கண்டிப்பாக போராடுங்க. இது நம்ம ஊர், நம்ம தான் காப்பாற்றிக்கணும். புரியுதுங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே இது 2 ஊருக்கு சேர்ந்தது. இது போத்துவா, இது பழவாளம். பழவாத்து ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு சிவன் கோயிலை கட்டி கொடுங்க, எனக்கு மண்டபம் கட்டி கொடுங்க அப்படி சொல்லிட்டு இங்கே உடைக்கிறதுக்காக அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், இது நம்ம ஊர், நம்ம மலை, நம்ம தான் இது பாதுகாக்கணும். இயற்கையை அழிச்சிக்கலாம், கண்டிப்பாக நம்ம அழிஞ்சு போயிடுவோம். அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லோரும் ஒற்றுமையாக போராடுவோம். போத்துவாயில் இதே பேச்சு வார்த்தைகள் போயின்னு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக நம்ம ஊரை நம்ம தான் காப்பாற்றி ஆகணும். தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த ஊரை அழிக்காமல் வரப்போகிற நம்ம பிள்ளைகளுக்கு இது கண்டிப்பாக இந்த அழகான காட்சிகளை நம்ம கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. அதுக்கடுத்தது நம்ம ஊருக்கு நம்ம போராடுவோம். புரியுதுங்களா? எல்லா ஊரும் இங்கே சுற்றி இருக்கிற ஊரெலாம் நம்ம ஊர் தான். மக்களே, தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கல்குவாரிகள் உடைக்கப்பட்டது இந்த ஊரில். நிறைய இடத்துல உடைச்சிருக்காங்க. ஆனாலும் இதுதான் கொஞ்சம் ஆழமாக உடைச்சிருக்காங்க. எங்களுக்கு கருத்து தெரிஞ்சு இது ஆழமாக தான் உடைச்சிருக்காங்க. புரியுதுங்களா? இந்த கல் உடைச்சா இதில் இருக்கிற பவுட்ருகள் நம்ம மேலே சுவாசிக்கும் போது கண்டிப்பாக நிறைய நோய்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே இருக்கிற ஆடு மாடுகள், கோழிகள் எல்லாமே சரி. புரியுதுங்களா? எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் பாதிப்பு அடையும். இயற்கையை அழித்து நம்ம வாழணுமா? சொல்லுங்கள். இயற்கை தான் நம்மளுக்கு உயிர் கொடுக்குது. அந்த இயற்கையை அழித்து என்ன பண்ண போகிறீங்க? யோசிக்கணும். புரியுதுங்களா? உங்கள் சூழ்நிலைக்காக, உங்களுக்கு காசு வருது அப்படின்றதுக்காக கண்டிப்பாக ஒரு ஊரை அழிக்கக்கூடாது. புரியுதுங்களா? காசு எப்படி வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம். அது இயற்கையை அழித்து தான் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் எதுவும் உங்ககிட்ட சொல்லலையே. இப்போ பழவாளத்தில் என்ன சொல்கிறீங்கன்னா, எங்களுக்கு சிவன் கோயிலை கட்டி கொடுங்க. அப்போ இயற்கை அழித்தா சிவன் கோயில் கட்டலாமா? நீங்களே கட்டிக்கலாம்ல. மாதம் 500 ரூபா கொடுங்க ஒரு வீட்டுக்கு, கண்டிப்பாக கட்டலாம். டொனேஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக கட்டலாம். அது மலையை உடைச்சி தான் கட்டணும்னா அது ரொம்ப தப்பான முடிவுகள் எடுத்திருக்கீங்க. அது சரி செய்யுங்க. நம்ம காப்பாற்றிப்போம். புரியுதுங்களா? நம்ம மக்களுக்காக நம்ம குரல் கொடுப்போம். ஜோசப் விஜய் அண்ணா, உங்களுக்காக நாங்கள் கேட்டுக்கிறோம். உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம். கண்டிப்பாக எங்களை காப்பாற்றுவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். சத்தியமாக சொல்கிறேன், இதை நீங்கள் பேன் பண்ணணும், தடை செய்யணும். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலத்தை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்கடுத்தது இந்த கிராமத்தில் நாங்கள் 1972 இருக்கிற மாதிரியே நாங்கள் இங்கே இருக்கிறோம். புரியுதுங்களா? எங்களுக்கு பஸ் வசதி இல்லை, ஒரு மருத்துவமனை கிடையாது, ஒரு நூலக வசதி கிடையாது, ஒரு தரமான பள்ளிக்கூடங்கள் இல்லை எங்களுக்கு. கண்டிப்பாக உங்களால் நினச்சா இந்த ஊருக்கு நிறைய மாற்றங்கள் கொண்டு வரலாம். மின்விளக்கு இல்லை, எல்லாம் எப்படி சொல்கிறது, சாலைகள் போடுறாங்க, அதுவும் கரெக்டாக போட மாட்டிருக்காங்க. உங்கள் ஊருக்காக நீங்கள் செய்யுங்க, இங்கே இருக்கிற தலைவர்கள். புரியுதுங்களா? நீங்கள் ஓட்டுக்கு காசு கொடுத்து அது எங்ககிட்ட கொடுத்து ஏன் அந்த காசு நீங்களே வச்சுக்கோங்க. எங்களுக்கு நல்லது செஞ்சால் மட்டும் போதும் தலைவர்களே. நீங்கள் அந்த காசை நீங்கள் வச்சுட்டு அந்த காசு எடுத்து எங்களுக்கு நல்லது செய்யுங்க. குவாலிட்டியாக போடுங்க ரோடு, மின்விளக்கு நல்லா போடுங்க. நல்ல ஒரு டெக்னாலஜி எங்கேயே இருக்குது. ஏஐ உலகத்தில் இருக்கும். சைனாலாம் போய் பாருங்கள், கடவுள் நம்பிக்கையே கிடையாது. அது 2050 மாதிரி இருக்கான். இப்போ 2026. நம்மளோட அவங்க 25 வருஷம் முன்னாடி இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஊரை காப்பாற்றணுன்ட்டு எவ்வளோ தூரம் நம்ம இது பண்ணின்னு இருக்கோம். கண்டிப்பாக அது நம்ம தான் மாற்றி ஆகணும். ப்ளீஸ் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அண்ணன் ஜோசப் விஜய் அண்ணாக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஊரை காப்பாற்றணும், அது உங்களால் தான் முடியும். இன்னும் 10 வருஷம் இருக்குதான் இதோட வேல்யூ. அந்த 10 வருஷத்தில் இவ்வளோ தூரம் அழித்த மாதிரி இன்னும் 10 வருஷத்தில் அந்த மலையை முடிச்சிட்டாங்களா?
யோசிக்கணும்ல. கண்டிப்பாக அதுக்கு நான் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. எங்களுக்கு நீங்கள் ஒரு விடிவு காலத்தை கொடுக்கணும். நன்றி, வணக்கம். இதோட முடிச்சுக்கிறேன்.